விண்வெளியை ஆய்வு செய்ய ஒவ்வொரு நாடும் முனைப்பு காட்டி வருகிறது. அந்த வகையில் நாசா வெகு தீவிரமாக இந்த முயற்சியை மேற்கொண்டு வருகிறது. நாசாவின் விண்வெளி வீராங்கனைகள் இருவர் 4 மாதமாக விண்வெளியில் சிக்கித் தவிக்கிறார்கள் என்பதை நம்ம எல்லாரும் தெரிந்துதான் இருக்கிறோம். கடந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி விண்வெளிக்கு புறப்பட்டு சென்றார்கள் 2 விண்வெளி வீரர்கள். அவர்கள் இன்னும் பூமிக்கு திரும்ப முடியாமல் தவித்து வருகிறார்கள். யார் அவர்கள்? இந்தியா வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ், புர்ஜ் பெல்மோர் ஆகிய இருவரும் அங்கே சிக்கித் தவிக்கிறார்கள். அவர்களால் பூமிக்கு திரும்ப முடியவில்லை. ஏன் அந்த நிலைமை? அவர்கள் சென்ற விண்கலம் பழுதடைந்து விட்டது. அவர்களால் பூமிக்கு திரும்ப முடியாமல் தவிக்கிறார்கள். இதுபோல எத்தனையோ நபர்களை, இதற்கு முன்னாடி எத்தனையோ வீராங்கனைகளை நாசா பறிகொடுத்திருக்கிறது. எத்தனையோ பேர் அங்கு இறந்திருக்கிறார்கள் பூமிக்கு திரும்ப முடியாமல். இப்போ இவர்கள் சென்றிருக்கிறார்கள். இவர்கள் மீட்கப்படுவார்களா, பூமிக்கு திரும்புவார்களா என்பதை உலகமே எதிர்பார்த்து ஆவலுடன் காத்திருக்கும் இந்த வேளையில்தான் ஒரு பயங்கரமான நிகழ்வு. விண்வெளிக்கு தனியார் நிறுவனம் ஒன்று 4 நபர்களுடன் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் யார்? விண்வெளியில் உள்ள தட்பவெப்ப வெப்பநிலைகளை தாங்கக்கூடிய அளவிற்கு உடைகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பற்றி தான் நாம் இதில் பார்க்க இருக்கிறோம். கடந்த 50 ஆண்டுகளில் விண்வெளியில் மனிதன் சென்றிடாத தூரத்திற்கு துணிச்சலான, அதே நேரம் ஆபத்துகள் நிறைந்த சவாலான பயணத்தை தனியார் குழு ஒன்று மேற்கொண்டு நாசாவையே மூச்சிறைக்க வைத்திருக்கிறது. உலகின் நம்பர் 1 பணக்காரரும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனருமான எலான் மஸ்கும் அமெரிக்காவை சேர்ந்த பிரபல தொழிலதிபர் ஜாரெட் ஐசக்மேனும் இணைந்து பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவில் போலரிஸ் டான் எனப்படும் தனியார் விண்வெளி பயண திட்டத்தை வடிவமைத்துள்ளனர். புளோரிடாவின் கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் ஐசக்மேன் உள்ளிட்ட 4 பேர் நேற்று விண்வெளிக்கு புறப்பட்டு சென்றனர். தற்போது அவர்கள் பூமியில் இருந்து சுமார் 1400 கிலோமீட்டர் உயரத்தை அடைந்துள்ளனர். ஸ்பேஸ் வாக் செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. ஜாரெட் ஐசக்மேன் என்ற தொழில் அதிபருடன் இணைந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்க் போலாரிஸ் டான் எனப்படும் தனியார் விண்வெளி பயண திட்டத்தை அறிமுகம் செய்தனர். இத்திட்டத்தின்படி புளோரிடாவில் இருந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் மூலம் ஜாரெட் ஐசக்மேன் உள்ளிட்ட 4 பேர் விண்வெளிக்கு சென்றனர். தற்போது 700 கிலோமீட்டர் உயரத்தில் புவி சுற்றுவட்ட பாதையில் பயணித்து வரும் டிராகன் விண்கலத்தில் இருந்து ஜாரெட் ஐசக்மேன், ஸ்பேஸ் எக்ஸ் பொறியாளர் சாரா கில்லி ஆகியோர் வெளியேறி ஸ்பேஸ் வாக் எனப்படும் விண்வெளி நடையை மேற்கொண்டனர். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வடிவமைத்த பிரத்யேக கவச உடைகள் கதிர்வீச்சு அபாயத்திலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறதா என்பதை அவர்கள் சோதித்து பார்த்தனர். 5 நாட்கள் பயணத்திற்கு பிறகு இந்த குழு பூமிக்கு திரும்பும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பகுதி கதிர்வீச்சு அபாயம் நிறைந்த வேன் ஆலன் பெல்ட் என்பதால் விண்வெளி வீரர்களுக்கும் விண்கலத்திற்கும் பெரும் ஆபத்து ஏற்படலாம் என பல்வேறு விஞ்ஞானிகள் தொடர்ந்து எச்சரித்து வருகின்றனர். பொதுவாகவே வேற்று கிரகங்களுக்கு செல்லும் விண்கலன்கள் வேன் ஆலன் பெல்ட்டை கடப்பது என்பது சிக்கலானதாக இருக்கும் சூழலில் இந்த தனியார் குழு ஸ்பேஸ் எக்ஸ் வடிவமைத்த கவச உடைகளின் தரத்தை பரிசோதிப்பதற்காக வேண்டுமென்றே அதன் வழியாக பயணித்திருக்கிறது. பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் கொண்ட சர்வதேச விண்வெளி மையம் கூட வெறும் 400 கிலோமீட்டர் உயரத்தில் தான் பூமியை சுற்றி வரும் சூழலில் இவர்கள் 1400 கிலோமீட்டரை தாண்டி சென்று விண்வெளி ஆபத்தை விலைக்கு வாங்குவதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்த அளவுக்கு ஆபத்தான இடத்தில் ஸ்பேஸ் வாக் செய்யும் போது கதிர்வீச்சு காரணமாக திடீரென உயிருக்கே ஆபத்து நேரும் அபாயமும் உள்ளதாக நிபுணர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். எப்படி அச்சுறுத்தினாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் இவர்கள் தங்களது விண்வெளி பயணத்தை சிறப்பாக செய்து நடைபயணம் மேற்கொண்டு விட்டார்கள். சிறப்பாக 5 நாட்கள் பயணத்தை முடித்துக்கொண்டு பூமிக்கு திரும்பட்டும். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.